We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று தேவ சேரிக்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 31 35 வரை வாசிக்கப்படும். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. கண்மலை மீட்புறமாக இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு உம்முடைய வார்த்தை மூலியமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Our rock and our redeemer, we pray that you would speak to us through your word in Jesus' mighty name. Amen. ஆக முக்கியமான உறவு, the most important relationship. As human beings, we are all created to be in relationships. பிரியமானவர்களே, நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாம் உறவுகளில் இருக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். Some of us may have more relationships than others. ஒரு சிலர் நம்மிலே மற்றவர்களை விட அதிகமான உறவுகள் வைத்திருக்கலாம். In all of our lives, we have one relationship that is more important than all the others. It is that relationship that will direct all other relationships. நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக உறவுகள் இருந்தாலும் ஒரு முக்கிய உறவு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அந்த முக்கிய உறவு தான் மற்ற எல்லா உறவுகளும் எப்படி நடைபெற வேண்டும் என்று அதை நிர்ணயிக்கும். Which is the most important relationship you have today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையே ஆக முக்கியமான உறவு என்ன? When the disciples were with Jesus in the book of John 13, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். ஏன் இயேசுவோடு இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய அபிப்பிராயத்திலே இயேசு தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு உறவாக அவர்கள் கருதி அவரை பின்பற்றினார்கள். The reason why the disciples were with Jesus was because, in their opinion, Jesus was the most important relationship that they had. They voluntarily left behind family, friends and livelihood to follow Jesus. அவங்களுடைய வேலை, அவர்களுடைய உறவுகள் எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாக அவர்கள் சென்ற இந்த சீஷர்கள் இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவு தான் முக்கியமானது என்று அறிந்து இவையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவு பின்னாக சென்றார்கள். The reason why the disciples left everything behind was because they considered Jesus, the relationship that they had with Jesus, to be the most important relationship they had. They continued to follow Jesus despite the adversities they experienced because Jesus was the most important relationship that they had. அவருடைய வாழ்க்கையிலே, சீஷருடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவு மிக முக்கியமானதாக கருதினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு இருந்த அந்த வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்ப்புகள் சந்தித்தாலும், கஷ்டத்தை சந்தித்தாலும், கஷ்டமான மோசமான சூழ்நிலை சந்தித்தாலும் இயேசுவை கைவிடாதபடிக்கு இயேசுவை பின்தொடர்ந்தவர்களாக அவர்கள் நடந்ததை நம்ம கவனிக்கிறோம். We notice that even though they experience adversities, persecution, hardship by following Jesus, even criticism by following Jesus, they followed Jesus despite all of that because in their opinion Jesus was important and their relationship with Jesus was the most important. அவர் இந்த சீஷருடைய வாழ்க்கையிலே இயேசு முக்கியமானவராய் இருப்பதினாலே, இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவு மிக முக்கியமானதாய் இருப்பதினாலே எதிர்ப்பு மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். In John chapter 13, verses 31-35, Jesus gives his disciples a new commandment to love one another just as Jesus had loved them. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 34வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். If this commandment that Jesus gives, and he gives it to you today, the adherence to this commandment will depend on which is the most important relationship you and I have right now. இன்றைக்கு இயேசு இந்த புதிய கட்டளை நமக்கு கொடுப்பாரானால் இந்த கட்டளையை கடைபிடிப்பதும் கடைபிடிக்காமல் இருப்பதற்கும் முக்கிய காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான உறவு, அதாவது ஆக முக்கியமான உறவு என்ன என்று அறிந்தால் இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவு மிக ஆக முக்கியமானதாக இருக்குமானால் இந்த கட்டளையை நிச்சயமாக நம்ம கடைபிடிப்போம். If this commandment is to be adhered to, obey, then it needs to come from a place where it regards Jesus and our relationship with Jesus to be the most important relationship that we have. If it is Jesus and our relationship with Jesus, then we will do what we can to live out this particular commandment. இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவுத்தான் ஆக முக்கியமான ஒரு உறவாக இருக்குமானால் அந்த கட்டளை, இந்த புதிதான கட்டளை கடைபிடிப்பதற்கு எதையும் செய்ய நம்ம ஆயத்தமாக இருப்போம். We will always be conscious about what Jesus has said to us. இயேசு சொன்னவைகள் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நாம் அவரோடு வைத்திருக்கின்ற அந்த உறவு தான் மிக முக்கியமான ஒரு உறவாக இருக்கிறது. If it is not Jesus, if our relationship with Jesus is not the most important one, then this commandment becomes just a suggestion and is not necessarily important. பிரியமானவர்களே, நாம் இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவு ஆக முக்கியமானதானதா அல்லாமல் இருக்குமானால் இந்த கட்டளையானது, இந்த புதிய கட்டளை இயேசு கொடுக்கிறாரே, அது ஒரு யோசனையாக மாறிவிடுகிறது. முடிந்தால் செய்யலாம், முடியாவிட்டால் இல்லை, பரவாயில்லை என்று நம்ம கருதலாம். It becomes one of the many things that Jesus has said, and I need not trouble myself to live this out. இதை கடைபிடிப்பதற்கு நான் எதையும் அதிகமாக செய்ய தேவையில்லை என்றால் இயேசு அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறார். அநேக காரியத்தை இதுவும் ஒரு காரியம் என்று சொல்லி அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். Now, one way we can know if Jesus is the most important relationship we have is to test it. இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில, இயேசுவோடு வைத்திருக்கின்ற ஒரு உறவு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆக முக்கியமான ஒரு உறவு என்று எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? அதை சோதனை செய்து பார்க்கலாம். Will we be willing to compromise all other relationship in order to maintain my relationship with Jesus? எல்லா உறவுகளையும் பார்க்கலாம், இயேசுவோடு வைத்திருக்கின்ற அந்த உறவை தான் முக்கியமாக கருதி அதை காத்துக்கொள்ளும்படியாக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேனா, அல்லது இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவை முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற ஒரு உறவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இயேசு சொன்னவைகளை நான் கருதாமல் இருக்கிறேனா? There are two ways that we can test. Will we be willing to compromise all other relationships in order to maintain my relationship with Jesus? Or will we compromise our relationship with Jesus in order to maintain some other important relationship? நம்முடைய வாழ்க்கையிலே வேறு முக்கியமான ஒரு உறவு இருக்குமானால் இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், சொன்னவைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்க மாட்டோம். இயேசு முக்கியமானவராக இராததினாலே அவர் சொன்னவைகளும் அவன் செய்ததுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமலே நாம் போய்விடலாம். If we are willing to compromise all other relationships in order to maintain our relationship with Jesus, it means Jesus is the most important relationship we have. If we are willing to compromise all other relationship in order to maintain our relationship with Jesus, மற்ற எல்லா உறவுகளும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல்
அதை பலப்படுத்தாதபடிக்கு இயேசுவோடு வைத்திருக்கின்ற அந்த உறவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எல்லா உறவுகளும் இரண்டாம் தரத்துல இருக்கும் பொழுதுதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராய் இருக்கிறார் என்று நம்ம கருத முடியும். If not, some other relationship is more important. When we read Genesis chapter 22 verses 1 to 18, we get a sense that for Abraham, God was more important to him than his only son. நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு உறவு இருக்குமானால் அது தன்னுடைய மகனோடு வைத்திருக்கின்ற உறவு அல்ல, தன்னுடைய மனைவியோடு வைத்திருக்கின்ற உறவு அல்ல, ஆனால் தேவனோடு வைத்திருக்கின்ற உறவு தானே என்று நம்ம கவனிக்கலாம். அது ஆதியாகமம் 22 11 12வது வசனங்களில் நம்ம கவனிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Abraham was not willing to compromise his relationship with God because of his son. தன்னுடைய மகனோடு வைத்திருக்கின்ற உறவு நிமித்தம் ஆண்டவரோடு வைத்திருக்கின்ற உறவை பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லி அவன் ஆண்டவர் சொன்னவைகளை அவன் செய்தான் என்று நம்ம கவனிக்கலாம். God was his most important relationship that he had. அவனுடைய வாழ்க்கையிலே ஆக முக்கிய உறவு தன்னுடைய மகனோடு வைத்திருப்பது அல்ல, தன்னுடைய மனைவியோடு வைத்திருப்பது அல்ல, தன்னுடைய தேவனோடு வைத்திருக்கின்ற உறவு தான் ஆக முக்கியமானதா இருந்தது. In Acts of the Apostles chapter 11 verses 1 to 18, those who were associated with Peter were biased against the Gentiles. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நம்ம கவனிக்கும் பொழுது, பேதுருவோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், புறஜாதியின் மீது அவர்கள் பட்சபாதம் வைத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். The Gentiles were people who were not part of their race, their nation or their religion as far as they were concerned. இந்த யூதர்களுடைய அபிப்பிராயத்திலே இந்த புறஜாதியார்கள் அவர்களுடைய இனத்தார்கள் அல்ல, அவருடைய தேசத்தில சார்ந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆகையால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். ஆகையால் யூதர்கள் அந்நாட்களிலே இப்படிப்பட்டவர்களோடு புறஜாதிகளோடு, அதாவது தன்னுடைய இனத்தில் இல்லாதவர்கள், தன்னுடைய தேசத்திலே இல்லாதவர்கள், தன்னுடைய மதத்தில் சம்பந்தம் இல்லாதவர்களோடு அவர்கள் லேசாக அவர்கள் கலக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு பேதுரு 11ஆம் அதிகாரத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, பேதுரு தன்னுடைய இப்படிப்பட்ட ஜனங்களோடு அவன் உறவாடினான் என்று உரையாடினான், அவன் உறவு கொண்டான் என்று நம்ம கவனிக்கலாம். And so when those who were associated with Peter heard that Peter was associating himself with the Gentiles, they were unhappy that Peter shared the gospel to them. பேதுரு இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை எடுத்து வழங்கினான் என்று கேள்விப்படும் பொழுது பேதுருவோடு சம்பந்தப்பட்டவர்கள் கோபம் கொண்டார்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி சுவிசேஷமானது இப்படிப்பட்ட புறஜாதிகளுக்கு செல்ல முடியும்? இவர்கள் நம்முடைய இனத்தார் அல்ல, இவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நம்ம கருதவில்லை. இவர்கள் நம்முடைய மதத்திலே உள்ளவர்கள் அல்ல, இப்படிப்பட்டவர்களிடத்தில் எப்படி சுவிசேஷம் செல்ல முடியும் என்று சொல்லி அவர்கள் கோபம் கொண்டார்கள். They were unhappy that the Gentiles were part of God's plan and in God's heart. இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட புறஜாதியார்கள் தேவனுடைய திட்டத்தில் ஒருவராக இருக்கிறார்கள், தேவனுடைய இருதயத்திலே கருதப்படுகிறார்கள் என்று அவர்கள் கேள்விப்படும் பொழுது, பேதுரு அவனமாக நடந்து கொள்வதை அவர்கள் கவனிக்கும் பொழுது, பேதுருவோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் கோபம் அடைந்தார்கள். But Jesus spoke to Peter to go and share the gospel to these very Gentiles in Acts chapter 10. ஆனால் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு பேதுருவோடு பேசினார். பேதுருவோடு பேசி, நீ இந்த சுவிசேஷத்தை இப்படிப்பட்ட புறஜாதிகளிடத்தை நீ சொல்ல வேண்டும் என்று இயேசு பேதுருவோடு சொன்னதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். But Peter refused at first. ஆனால் பேதுரு இதை கேள்விப்படும் பொழுது, முடியாத ஆண்டவரே என்று சொன்னான். இப்படிப்பட்டவர்களோடு நான் சம்பந்தம் கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். ஆனாலும் இயேசு நீ இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது
இயேசுவோடு வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு உறவு இருந்ததினாலே, இயேசு சொன்னவைகள் அவனுக்கு முக்கியமானதா இருந்ததினாலே, அவன் இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றான். But because Peter's relationship with Jesus was the most important, even though he had a bias against the Gentiles, he obeyed. When word got around what Peter did, people associated with Peter were upset. ஆனால் பேதுரு இதை செய்த பொழுது, புறஜாதியோடு சம்பாஷணம் செய்த பொழுது, சுவிசேஷத்தை வழங்கின பொழுது, பேதுருவோடு சம்பந்தப்பட்டவர்கள் இதை கேள்விப்படும் பொழுது கோபம் கொண்டார்கள். ஆனால் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் கோபம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ஏன் பேதுரு இதை செய்ய வேண்டும் என்று. ஆனால் பேதுரு அவர்களிடத்தில் விவரித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், என்ன சொல்ல சொன்னார், எப்படி அந்த சூழ்நிலை உருவாகினது என்று அவர்கள் கேள்விப்பட்டவுடனே அவர்கள் அமர்ந்திருந்து அவன் சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆகையாலே இந்த பேதுருவோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இருந்த மிக முக்கியமான உறவும் இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவாக தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இயேசு இதை சொன்னார், இயேசு இதை நடத்தினார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட உடனே, அதை கேள்விப்பட்ட உடனே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். This shows that Jesus was the most important relationship for the rest of the apostles and others who questioned Peter. They too overcame their bias against the Gentiles because Jesus was the most important relationship that they had, more important than their feelings towards the Gentiles. அவர்கள் புறஜாதிகளுக்கு மீது உள்ள அந்த உணர்வை பார்க்கிறோம், இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவு தான் முக்கியமானதா இருந்ததினாலே அவர்களுடைய உணர்வுகளை ஒரு பக்கத்தை தள்ளி வைத்து விட்டு, இயேசு இதை சொல்வாரானால், இயேசு என்னுடைய வாழ்க்கையை மிக முக்கியமான ஒரு உறவாக இருப்பதினால், இயேசுவே இது நடத்தினாரானால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யார் என்று சொல்லி அதை தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கோபம் கொள்ளவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். My brothers and sisters, we all have important things and people in our lives. அன்பு சகோதரிகளே, நமக்கு யாவருக்குமே முக்கியமான நபர்கள், முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. We all have biases and feelings about issues and people. நமக்கும் ஜனங்களை குறித்தும் சூழ்நிலை குறித்தும் காரியங்களை குறித்தும் நமக்கு பட்சபாதம் இருக்கிறது. எல்லாமே சமமாக நம்ம பார்க்காதவர்களாக இருக்கிறோம். All of these can direct our lives and cause Jesus' teaching to become just a suggestion. இவையெல்லாம் நமது உணர்வை சார்ந்து நம்ம வாழ்வோமானால் இயேசுனுடைய போதனைகள் எல்லாம் வெறும் ஒரு யோசனையாக மாறிவிடலாம். It just becomes a good suggestion. But if Jesus is our most important relationship, then we will find a way to overcome our biases and feelings towards issues and people. ஆனால் என் அன்பு சகோதரிகளே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஆக முக்கியமான ஒரு உறவு உள்ளவராக நம்ம வைத்திருப்போமானால் எப்படியாவது எதை செய்தாலும் எதை செய்வதற்கும் நம் ஆயத்தமாக இருந்து அந்த பட்சபாதத்தை மேற்கொள்ளும்படியாகவும் அந்த உணர்வை மேற்கொள்ளும்படியாக எதையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருப்போம். ஏனென்றால் இயேசுவே அவர்களை நேசிக்க சொல்லும் பொழுது, இயேசுவே நம்மை நடத்தும் பொழுது, அவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு தடை செய்கிற நான் எப்படி நிற்க முடியும் என்று சொல்லி நம்முடைய பட்சபாதங்களை, நம்முடைய உணர்வுகளை ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு, இயேசுவே நீர் இதை செய்ய சொல்வீரானால், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்வீரானால் அதை நான் செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஏனென்றால் நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில ஆக முக்கிய உறவாய் இருக்கிறீர். You are the most important relationship in my life, Lord. So I will do whatever it takes for you to work in and through me. Well, my friends, you and I are not called to overcome our biases and our feelings towards people and issues on our own. The Word of God says the Spirit of God is there to help us. ஆனால் பிரியமானவர்களே, இந்த உணர்ச்சிகள், இந்த பட்சபாதங்களை மேற்கொள்வதற்கு தனியாக ஆண்டவரை விட்டுவிடவில்லை. அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த உணர்ச்சிகளை, அந்த உணர்வுகளை, அந்த பட்சபாதங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமானால், பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மாறப்பட்டவர்களாக இயேசு சொன்ன அந்த வார்த்தை, ஒருவர் நேசிங்க, அன்பு வைத்துக் கொள்ளுங்க, அன்பு கூறுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையை நீங்களும் நானும் அதை கடைபிடிக்க முடியும். If you allow the Spirit of God to do a renewal in our minds and to do a work in our hearts, that this new commandment that Jesus gives his disciples to love one another, it is possible, my friends. It is possible. அது சாத்தியமாகும். நாம் நிச்சயமாக ஒருவர் நேசிக்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக முக்கிய உறவு என்ன? But who is the most important person or the most important relationship that we have in our lives? Let's pray. நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே மறுபடியுமாக நாம் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நபராக இருக்கிறீர். You, Lord, we want to affirm this day that you are the most important person in my life. And you are the most important relationship that I have in my life. நீர் தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கிய நபராகவும், என் வாழ்க்கையிலே அநேக உறவுகள் மத்தியிலும் உம்மோடு வைத்திருக்கின்ற உறவு தான் ஆக முக்கிய உறவாய் இருக்கிறது என்று கருதி, நீ சொன்னவைகள் கட்டளையாக இருந்து வெறும் ஒரு யோசனையாக இராதபடிக்கு ஒரு கட்டளையாக இருந்து அதை கடைபிடிக்க உடைய நல்ல ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்களை இவனமாக அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். That you would transform and renew us to be more like you. In Jesus' mighty name. இயேசுவின் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.